சண்முகனே பிரியம்பாவை தேடிக்கிட்டு தடிக்க வந்து பண்ண வீட்டுக்கு போயிருக்காரு உங்க மாமா. உங்களை அங்க வரத்துனாருங்க. ஹாய் ஆகாஷ். டேய் பாரின் டுபாக்கூர் என்னடா மாம்சு. ஏண்டா டேய் முச்சந்தியில நாய் பிடிக்கிற மாதிரி தாயத்தை கையில கட் கால்ல கட் இடுப்புல கட்னு இழுத்து பேசினா நீ ஃபாரின் ரிட்டர்ன் ஆயிருவியா? எங்கடா வச்சிருக்கேன் பொண்ணு? மாம்சு அநேகமா உனக்கு வீரம் வந்து 1 மணி நேரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் புருஷமாட்டு சேர்ந்து வந்திருக்கீங்க. கோவன்ஸ் அநேகமா உன் ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் நினைக்கிறேன். சரி செட்டில்மெண்ட் பேசி முடிப்புமா? அட பாவிங்களா, நல்லவங்கள மாதிரி நடிச்சிட்டு செட்டில்மெண்ட்டை பத்தி பேசுறீங்களா? எங்கடா என் பொண்ணை வச்சிருக்கீங்க? சொல்லுங்கடா. பிரியா, பிரியா, அம்மா, பிரியா. ஆகாஷ் முதல்ல டீல் பேசி முடிப்போம். அப்புறம் பொண்ணு நீ கட்டி பிடிச்சிக்கோ, கிஸ் பண்ணிக்கோ. கம் பேக். ஏன் கிட்ட குத்த 30 ஏக்கர் நிலத்தையும் ஏன் பிள்ளை எடுத்துட்டு சொல்லு, அவ்வளவுதான். மாம்சே தூக்கி போட்டுரு, அதான் உனக்கு கௌரவம். ஆகாஷ் இப்போ நம்ம டீலிங்ஸ் வருவோம். எனக்கு ஒரு 30 lakhs கொடுத்துரு. எங்களுக்கு கொடுக்க வேணாம். சிங்கிள் பைசாவும் பைசா எனக்கு வேணாம். 2 பாம்பே செட் இருக்கான், அவனுக்கு செட்டில் பண்ணு. கொஞ்சம் கடை வாங்கிட்டேன். பாம்பேல கால் வைக்காம இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் என்னால் நுழைய முடியல. சேட்டுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறானுங்க. நீ ஒன்றும் சும்மா கொடுக்க வேணாம். நான் பண்ண வேலைக்கு ஒரு லேபர் சார்ஜாக போட்டு கொடு. நீ என்ன சொன்ன? பிரியாவையும் சண்முகத்தையும் பிரிக்கணும்னு சொன்னேன். டெம்பரவரியாக பிரிச்சா திரும்ப திரும்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான். அதனால பர்மனெண்ட்டாக பிரிக்கணும்னு நினச்சேன். முத்துவை மர்டர் பண்ணி மேட்டரை தூக்கி சண்முகத் மேலே போட்டேன். புடிச்சாம்பார் போலீஸ். இந்த மர்டர் மட்டும் நான் இன்டர்நேஷனல் லெவலில் பண்ணியிருந்தேன் பை $3 million கைக்கு வந்திருக்கோம். நீ என்னடா நான் மர்டரோட வேலையை தெரியாமல் பேசிட்டு இருக்க, இன்சல்ட் பண்ற என்ன? நீங்களா அந்த கொலை செஞ்சீங்க? ஆமா காஸ், நான் தான் பண்ணேன். எதுல வேணா பேலன்ஸ் வைக்கலாம், ஆனா எனிமிட்டி நோ பேலன்ஸ். ஃபுல் செட்டில்மெண்ட் தான். கேட்டையாடி ஏண்டி வீட்டில் இருக்கிற ஆம்பளைகளை மதிக்காம அள்ள கைகளோட கார்ல ஏறி சுத்தினியே. அப்பவே நான் நினைச்சேன் இந்த நாயே கட்சி மாதிரி சமயம் பார்த்து கவுத்து விட்டுருவானு. கரெக்டா கவுத்துட்டானு பாத்தியா? ஜாஸ்தி பேசுற. செல்வகுமார் அந்த பேப்பர்லாம் கொண்டு வாங்க. நீயுமா? அட அப்புறம் என்ன மேடம், என்னதான் அல்ல கையா இருந்தாலும் ஒரு ஆம்பளை கூட மதிக்காம காரி துப்பிக்கிட்டே இருந்தா நாங்க என்ன தொடச்சிக்கிட்டே இருக்கணுமா? வெயிட்டா கவனிக்கிறேன்னு சொன்னாங்க, அதான் வெயிட்டான பேப்பர்ஸோட வந்திருக்கேன். மாம்சன் டக்காஸ் கையெழுத்து போட. முடியாது முடியாது முடியாது, என்னால கையெழுத்து போட முடியாது. உன்னால என்னடா செய்ய முடியும்? இப்ப பேசி என்ன பிரயோஜனம்? கையெழுத்து போட சொன்னா போட்டுதானா? சும்மா இருங்க. அவன் தான் அறிவு கட்டத்தனமா பேசுறான்னா நீங்க வேற. ஏண்டி நீதான் பெரிய வார்னர் பிரதர்ஸ் மாதிரி ஒரு ஃபாரின் பிரதர் கூட்டு வந்தா ஃப்ராடு. அயோக்கிய பசங்க ஒண்ணு சேர்ந்தானுங்க. போட சொல்ல போடு, இல்லைன்னா கொண்டு போடுவாங்க. போடுறேன் இல்லையா? கோவன்ஸ் குதிரை கணக்குது. மாப்பிள்ளை வந்துட்டான்னு நினைக்கிறேன். Go and catch that மாப்பிள்ளை.
டாக்டர் குழந்தை பிறந்திருக்கு. ஆனா டாக்டர் உள்ள வந்து பாருங்க. பிரியா, பிரியா பிரியா டாக்டர் குழந்தை. அப்படி போடு. ஆம்பளை பிள்ளை. மாப்பிள டபுள் சியா உன்னை பிளாக்ல வித்துருவான். டிக்கெட் வைக்கிற பத்தி கோதான் பாரு. இது என்ன பொண்ணா ஆனா? ஆய் பொண்ணு. யோ தாடி குத்த போதியா? படாம தானே கொஞ்சம் வாங்கிக்க. இவ கிடக்குறா, நீங்க புடிங்க மாப்பிள. பாசத்தை காட்டுறது கூட என்ன தயக்கம்? குழந்தை எடுத்து வீரப்ப காட்டணுமா? மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேட்டு குழந்தை எடுத்து கொஞ்சம் மூ குறிஞ்சிட்டு குழந்தைக்கு சைன செட்டாக ஆயிரு போகுது. தப்பா கணக்கு போட்டா கடைசியில் இப்படித்தான் அழுதுட்டு நிக்கணும். போட்டா மாப்பிள மாதிரி கணக்கு போடணும். அன்னைக்கு என்ன சொன்னா, 8 மாசத்துல ரெட்டை குழந்தை பத்தி காட்டுன்னு சொன்னான்ல, போட்டா அப்படி போடணும் கணக்கு. கேளு மன்னிப்பேன். என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள. ஐயோ சொதப்புறீங்களா அத்தை? உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே உங்க பிடிவாரம் தைரியம் தான். அதை தப்புனு கீழே விட்டு உடச்சிட்டீங்களா? அத்தை சும்மா அப்படி இருக்க வேண்டாமா? இந்தாங்க புடிங்க. எப்படி இருப்பாங்க? எத்தனை நாளைக்கு இருப்பாங்க? மாப்பிள பொம்பளைக்கு தைரியமும் தன்னம்பிக்கை இருக்க வேண்டியதான். அதே திமுரு தெனாவட்டும் மாறினா அப்புறம் ஹிட்லர் ரேஞ்சு தான். அம்மா எல்லாம் சும்மா தான். இந்த அம்மா ஐயோ உங்க பொண்டாட்டி சொல்றாங்க மாமா. அடாடாடா, என்ன சத்தம் இது? யார் என்ன வேணா பேசிட்டு போங்க, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. நர்ஸ், என்ன இது? என்ன நாப்கின்ல சுத்தி வச்சிருக்க? சச்ச என்ன ஹாஸ்பிடல் இது? இப்படி ஒரு ஹாஸ்பிடல் என் பொண்ணை சேர்க்கறதே? பாத்தீங்களா? பிடிவாதம் பிடிக்கணும்னு சொன்னீங்க, பழையபடி வேதாள முருங்கை மரத்துல ஏறிடுச்சு. என் வாழ்க்கையில விளையாண்டீங்களே மாப்பிள. யோ கபி, நீ பிறக்கிற அன்னைக்கே பொண்டாட்டியிட்ட அடி வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டே பிறந்தவையா. அப்படி ஒரு யோகக்காரையா. அது என்ன கபி? ஓ, அது உங்களுக்கு தெரியாதா? யோ, அந்த கபி இவங்க கிட்ட சொல்லாமலே நீ எஸ்கேப் ஆயிட்டியா? அம்மா, அவருக்கு 1/4 நூற்றாண்டுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு போச்சா, அத அப்பப்ப நினைச்சு பாடிட்டு இருப்பாரு. யோ டாடி பாடு. கபி கபி மேரா தில்லுமே. உனக்கு வாழ்க்கை பூரா அடிதாண்டி, வாழ்க்கை பூரா புத்தூர் கட்டுதாண்டி. நோ இனிமே கபி தான். ஓ